السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. புனிதமான ஆஷுராவுடைய நாளிலே பாவங்களை மன்னித்த ரப்புல் ஆலமீன் நமது பாவங்களையும் மன்னித்து பேரருள் புரிவானாக. உம்மத்தே முஹம்மதியாவினுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த சமூகத்திற்கு, மனித குலத்திற்கு வெற்றிகள் பல தந்த இந்த நாளிலே இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கும் வெற்றியான வாழ்வை தருவானாக. எல்லா விதமான குழப்பங்கள், கவலைகளில் இருந்து அல்லாஹ் விரைவில் நிவாரணத்தை தருவானாக. இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், அசம்பாவிதங்களில் இருந்து அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை தருவானாக. இஸ்லாமிய மாண்பை பாதுகாக்கும் விதத்தில சூழ்நிலைகளை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, இந்த ஆண்டு செய்த ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக என்ற துஆக்களோடு, அன்பிற்குரியவர்களே, அடுத்த ஆண்டுக்கான ஹஜ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இந்திய ஹஜ் கமிட்டி அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு ஹஜ் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினார். ஹஜ் செய்துவிட்டு வந்த அடுத்த ஜும்ஆவிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று குறிப்பிடுகிறார். தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் பரிபூரணப்படுத்துங்கள் அல்லாஹுவிற்காக அப்படின்னு அல்லாஹ் குறிப்பா சொல்லி காட்டுறான். தொழுகை அல்லாஹுக்காகத்தான் தொழுகிறோம். ஆனா அங்கு அல்லாஹ் லில்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய விஷயத்துல லில்லாஹ், அல்லாஹுவிற்காக என்கின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். பேருக்காகவோ, புகழுக்காகவோ, பகட்டுக்காகவோ, ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ, பெருமையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவோ அவர் ஹஜ் செய்திருக்கிறார், நானும் ஹஜ் செய்திருக்கிறேன், எனவே நான் உயர்ந்தவன் என்ற ஒரு பெருமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்ல, அல்லாஹுவிற்காக ஹஜ் செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய கூலியை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்திலே அல் ஹஜ்ஜு அல் மப்ரூர், மப்ரூரான அந்த ஹஜ் இருக்கிறது, அதற்குரிய கூலி சுவனத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டு 1,17,07,301 நபர்கள் ஹஜ் செஞ்சிருக்கிறார். இதுல அரபு நாட்டை சார்ந்தவங்க 1,60,646 பேர், சவுதியை சார்ந்தவர்கள் ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஆக வீதம் 1,50,000 பேருக்கு மேல. வெளிநாட்டவர்கள் தான் 17,00,000
15 லட்சத்திற்கும் அதிகமாக வெளிநாட்டவர்கள் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்தியாவை சார்ந்தவர்கள் 1,75,025 பேர், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில ஒரு 6,000த்திற்கும் அதிகமானவர்கள் ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஹஜ் செய்திருக்கிறார்கள். தனியார் ஹஜ் ஏற்பாட்டாளர்களின் அந்த ஹஜ்ஜின் மூலமாக 52,507 பேர் ஹஜ் செய்தாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இத்தனை ஹாஜிகளையும் அந்த ஒரு இடம் அப்படியே தன்னுள் அரவணைத்துக் கொள்கிறது என்பதுதான் மிக ஆச்சரியமான விஷயம். பல வருடங்களுக்கு முன்பாக, சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு சில நபர்கள் ஹஜ் செய்வார்கள். எங்கோ ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்வார். ஹாஜியினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாஜியின் பாவமும் மன்னிக்கப்படணும், ஹாஜி யாருக்கு மன்னிப்பு தேடுறாங்களோ அவங்க பாவமும் மன்னிக்கப்படணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஹஜ்ஜுக்கு போறவங்க அவர்களை தேடி எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களுடைய சலாத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்வது வளமையாக இருந்தது. என்றும் அந்த வளமை தொடரத்தான் செய்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, குறைந்த நபர்கள் ஹஜ் செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில இன்று 17 லட்சம் மக்கள் ஓரிடத்திலே கூடியிருப்பதே அதிசயத்திலும் அதிசயம்தான். அது ஒரு மாபெரும் பேர் அதிசயம், அது ஒரு ஆனந்த அனுபவம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை, ஒரு லட்சக்கணக்கான மக்களை கூட்டி அந்த இடத்திலே அவர்களுக்கான எல்லா தயாரிப்பையும் செய்வது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான கூட்டங்க, தண்ணிலாம் ஏற்பாடு செய்ய முடியாதுங்க, அப்படிக்கு இப்படி இருக்கத்தான் செய்யும், பொருந்தி போய்கொள்ள வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு முயன்றும் பரிபூரணமான முறையில அந்த கூட்டத்தில் கூடிய மக்களின் தேவையை நிறைவேற்ற முடிவதில்லை. அந்த கூட்டம் கூடி கலைந்ததற்கு பின்பு அந்த இடம் குப்பை மேடாக காட்சி தரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கூட்டம் கூடுது, ஒரு திருமண மண்டபத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. திருமண மண்டபம் காலையில் அவ்வளவு சுபிச்சமாக இருக்கிறது, மாலையிலே மிகப்பெரிய அலங்கோலமாக அங்கு இருக்கக்கூடிய கழிவறைகள் எல்லாம் உள்ளே செல்வதற்கு தகுதியற்றதாக மாறிவிடுகிறது. பார்க்கின்றோமா இல்லையா? ஆனால் ஹஜ்ஜில, மக்காவில, கஅபத்துல்லா ஷரீஃப் இருக்கிற அந்த பகுதியில, அல்லது மதீனத்துல் முனவ்வரா மஸ்ஜிதுன் நபவி இருக்கின்ற அந்த பகுதிகளிலெல்லாம் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. கடந்த வாரம் ஜும்மாவுடைய தொழுகையில, ஜும்மாவுடைய நேரத்துல அங்க இருந்தோம். அப்ப அந்த ஜும்மாவுல கலந்து கொண்டவர்களாக 10 லட்சம் நபர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜும்மாவுக்கு 10 லட்சம் நபர்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க. எங்க எந்த குப்பையையும் காண முடியாது. பரிசுத்தத்திலும் சுத்தம், கழிவறைகளிலும் நறுமணம் வீசும். இப்படி ஒரு சூழ்நிலை, இது அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பின் வெளிப்பாடு. எத்தனை திட்டங்கள், எத்தனை முயற்சிகள். இங்க இருக்கிற 2 பாத்ரூம் சரியா நிர்வகிக்க முடியல, ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் யூரினுடைய சுமல் அதிகமாகிறது. இதுதான் நமது நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய அந்த அனுபவங்கள் இருக்கிறதே, ஹஜ்ஜினுடைய அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதே, அது அனுபவித்தால் தான் அதன் ருசியை உணர முடியும். மேன்மைக்குரியவர்களே, இப்படி அங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இது மாதிரியான அந்த ஏற்பாடுகளை சொன்னாலே அது மிகப்பெரிய அதிசயமாகத்தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி இது அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டுதான் நடக்கிறது. எந்த இடத்திலும் பாத்ரூம்ல தண்ணி இல்லாம போச்சுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. ஜம்சம் நீர், அது மருத்துவ குணம் மிக்கது, மிகப்பெரிய பழமையான, அது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம் தொட்டு இன்று வரை மாபெரும் ஷிஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி வருகின்ற அத்துணை மக்களின் குடிநீர் தேவையை அது நிரப்பமாக பூர்த்தி செய்கிறது. அது மட்டுமல்ல, பேரல் பேரலாக பேக்குகளில அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கும் அந்த தண்ணீரை எடுத்து வருகிறார்கள். வருகின்ற ஹஜ் உம்ராவினுடைய யாத்திகர்களுக்காக 5 லிட்டர் தண்ணி சவுதி அரசாலேயே ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுகிறது. எங்கும் தீர்ந்த வரலாறு இல்ல, பத்தாம போயிருச்சுங்கிறது இல்ல. அங்கே
பேரல்களிலே சின்ன சின்ன புட்டிகளிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நேரம் கூட தண்ணியை திறந்தோம் தன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்கிறது இல்லை. அந்த அளவிற்கு நுணுக்கமாக அதை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வினுடைய உதவியினால் நடக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹஜ்ஜினுடைய பாக்கியம் இருக்கிறது. ஆசைப்பட வேண்டும், ஆர்வப்பட வேண்டும், அல்லாஹ் அழைத்துக் கொள்வான். பொருளாதாரம் இங்கு மிகப்பெரிய விஷயம் என்று நினைத்தால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். பொருளாதாரம் தேவையே இல்லை. பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ரிஸ்கை வழங்குவது அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டுல இருக்குது. ஆசைப்படணும், முயற்சி செய்யணும், நிச்சயம் அல்லாஹ் அழைப்பான். அங்கு கண்ட காட்சிகள் இருக்கிறது, அங்கு கண்ட அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது, அதை அப்படியே அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகிறது. சாதாரண மக்கள், ஏழ்மை நாட்டில் வசிப்பவர்கள் கூட பல ஹஜ் செய்திருக்கிறார்கள், பல ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டுலதான், பொதுவா நம்ம பகுதியில தமிழகத்துலதான் வயதானதற்கு பின்புதான் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு மனப்பான்மை இன்னும் நீடித்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனாலும் பெரும்பான்மையாக பட்டி தொட்டிகளில் எல்லாம் இந்த வயசுலயே ஹஜ்ஜுக்கு போகணுமா, பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகணுமா, இப்ப என்ன தேவை இருக்குது என்ற பேச்சுக்கள் எல்லாம் கேட்க முடிவது வேதனையிலும் வேதனை. ஷரியத்தினுடைய கடமையினுடைய வீரியத்தை உணராததினுடைய விளைவு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய 40 நாள் போயிட்டு வர்றோம்னு சொன்னா போய் வருவதற்கான வீட்டின் தேவைகள் நிறைவேறியது போக தன்னுடைய போக்குவரத்திற்கும் உடல் ஆபியத்தும் இருக்குமேயானால் அவர்கள் ஹஜ் செய்வது கடமையாகிறது. ஒருத்தர் ஹஜ் செய்யறதுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்திய ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அவசியம் ஹஜ் செய்யணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, வசதி இருப்பவர்கள் 5 வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ் செய்யணும்னு சொல்லி காட்டுவாங்க. 5 வருடத்திற்கு ஒரு முறை ஹஜ் செய்யணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் செய்து விட வேண்டும். கிபிலாவை முன்னோக்குகிறோம், அந்த கிபிலா எந்த காரியத்தை எடுத்தாலும் கிபிலாவை முன்னோக்குதல் இருக்கிறது. அந்த கிபிலாவை அறிய வேண்டும், பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை ஒவ்வொருடைய முஃமினின் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அப்படி ஆசை இல்லைன்னு சொன்னா அவரு இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார் என்பது கருத்து. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எந்த அளவுக்கு சட்ட நுணுக்கங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா, நகரத்தினுடைய மத்தியில் ஒருவருக்கு ஒரு வீடு இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது. அதை விற்றுவிட்டு நகரத்தின் ஓரத்துல இன்னொரு வீடு வாங்க முடியும், மீதம் இருக்கின்ற பணத்தை வச்சு அவர் ஹஜ்ஜுக்கு போய் வர முடியும் என்று சொன்னால் அப்படி செய்வது அவருக்கு சிறப்புன்னு சரியா சொல்லி காட்டும். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜு கடமையை ஏளனமாக கருதிவிடக் கூடாது. நமக்கெல்லாம் வசதியே இல்லை, நாம எங்க போக போறோம்னு நினைக்க கூடாது. ஆசைப்பட வேண்டும். அத்துணைக்கும் ஆசைப்படணும் ஒருத்தர் சொன்னார்ல, அது மாதிரி ஹஜ்ஜுக்கு ஆசைப்படணும். ஆசைப்பட்டா அல்லாஹ் அழைத்து செல்வான். அப்படி ஒரு வாய்ப்பாகத்தான் நாம் பார்க்கின்றோம். எந்த பொருளாதாரமும் இல்லை. இதே போன்று இன்று ஹஜ்ஜுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்கு இப்பொழுதே துவங்கிவிட்டது பதிவு காலங்கள். ஆக ஜூலை 20 வரை அடுத்த ஆண்டுக்கான ஹஜ்ஜுக்கான முன்பதிவுக்கு பெயர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று இந்திய ஹஜ் கமிட்டி அறிவித்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதே மாதிரி தான் கடந்த வருடமும் அறிவிக்கப்பட்டது. விளையாட்டாக ஒரு முன்னுரிமை அடிப்படையில அல்லாஹ் நாடனா நம்ம போயிருவோங்கிற சிந்தனையில போட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்தார். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே ஹஜ்ஜுக்கான பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தான், ஹஜ்ஜுக்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான். ஹஜ்ஜ அல்லாஹ் செய்ய வச்சான் அப்படிங்கிறத உணர வச்சான் அல்லாஹ். ஹஜ்ஜினுடைய ஏற்பாட்டுல இப்ப கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கையில ஒரு இது இருந்து குரான் ஹஜ்ஜில போயிட்டு 2 ஹரத்திலையும் ஒரு குரான் முடிச்சா அடுத்து ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த அளவுக்கு அங்க போனதற்கு பின்பு குரான் ஓதுவதில் ஒரு இனம் புரியாத ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஹரம்ல மஸ்ஜித் மக்கால ஒரு குரான், மதீனால ஒரு குரான் முடிச்சா அடுத்து ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்புன்னு படிச்சோம் இன்னைக்கு. ஆனா அது தெரியாமலேயே மக்கால ஒரு 3 குரானையும் மதீனால ஒரு குரானையும் அல்லாஹ் நிறைவேற்றி செய்ய வச்சான். அடுத்து அதுல போட்டிருந்துச்சு, மினாவுல தங்கி இருக்கும் போது ஒரு குர்ஆன் முடிச்சா தௌபாக்கள் கபூலாகி விட்டதனுடைய அடையாளம் அப்படின்னு இன்னைக்கு படிச்சோம்.
இதையெல்லாம் அல்லாஹ் செய்ய வச்சா. மினால இருந்து எப்படியாவது ஹஜ்ஜுடைய காலத்துல ஒரு குர்ஆனை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமா மிக சிரமப்பட்டு உடல் உபதைகளுக்கு மத்தியில நடந்து நடந்து கால்கள் வலித்ததற்கு மத்தியில எப்படியாவது முடிச்சிடணும்னு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அல்லாஹ் முடிக்க வச்சா. இங்க வந்ததற்கு பின்புதான் இருந்துச்சு இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜ இறுதி ஹஜ் ஆக்கிறாத, மீண்டும் 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 உன் இல்லத்தை தரிசிக்க வேண்டும்னு துஆ செய்தோம். அதனுடைய வெளிப்பாடுன்னு அல்லாஹ் உணர வச்சான். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் அழைத்து சென்றான் என்பதற்கான இன்னொரு அடையாளம் என்னவென்று சொன்னால், நாங்க தங்கி இருந்த பில்டிங் 1009 முன்னாடிலாம் அசீசியான்னு ரொம்ப தூரத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. சமைப்பதற்கு இந்த வருடம் அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க பில்டிங் எல்லாம். அசீசியாங்கிறது ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த அஜீசியா பகுதியில 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ரூமுகள் இருந்தது. அதுல அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, சுத்தி இருந்த அந்த பில்டிங்லயே பேருந்தினுடைய வசதி நம்ம பில்டிங்க்கு பக்கத்துல இருந்துச்சு. ஒரே ஒரு பேருந்துலயே போயிட்டு வந்துடலாம். அஜீசியால இருந்தா 2 பேருந்து போகணும். ஒரு பேருந்துல ஏறி ஹுதை அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பிறகு மீண்டும் ஹரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அல்லாஹ் நமக்கு ஒரு பேருந்து தான். அதை விட சிறப்பு என்னன்னு சொன்னா, நடந்தே போகுவது பேருந்துல போறதை விட ஈஸி. அந்த அளவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் சுமார் அளவுக்கு தான் நமக்கும் ஹரத்துக்கும் தூரம் இருந்துச்சு. பல நேரங்கள்ல அப்படி நடந்து போகையில வரலாற்று சிறப்பு மிக்க பல இடங்களை கடந்து சென்றோம். ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பைஅத் சென்ற மஸ்ஜிதே ஜின் அப்படின்னு அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பைத்துல் முஅல்லா, அம்மா கதீஜா அவர்கள் வஃபாத்தாக இருக்கக்கூடிய, அங்கு அடக்கம் பெற்று இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முஅல்லாவையும் கடந்து அடிக்கடி அவங்களுக்கு துஆ செஞ்சுட்டு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, இப்படியாக அந்த பில்டிங்குக்கு பக்கத்துல நிறைய மஸ்ஜிதுகள். அதுல ஒரு மஸ்ஜிதே இஜாபா. அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரியாது. ஆனா அங்க போய் தொழுதோம். ஒரு சில வக்துகள் வாய்ப்பு ஹரத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில அங்கு போய் தொழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் அபூஜஹலுக்கும் துஆ செஞ்ச மஸ்ஜிதுன்னு சொன்னாங்க. அங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு துஆ செய்த இடம், அந்த துஆ கபூலானதுனாலதான் மஸ்ஜிதே இஜாபான்னு பேரு வந்திருக்குங்கிற தகவல் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா திருப்பி ஹஜ்ஜினுடைய அமல்களுக்கு இங்க ரூம்ல இருந்து கிளம்பணுங்கிற அந்த சூழ்நிலையில மக்ரிப் தொழுகைக்கான வாய்ப்பு அங்கதான் போய் தொழுத யதார்த்தமா நடந்துச்சு. போயிட்டு வந்ததற்கு பின்பு பிறை 13 அன்னைக்கு மக்ரிப் தொழுகைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜினுடைய அமல்களை முடித்து விட்டு மஸ்ஜிதே இஜாபா இருக்க இடத்துலதான் மக்ரிப் இஷா தொழுதாங்க என்ற தகவல் வருது. அப்புறமா விசாரிச்சு பார்த்ததற்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ் செஞ்சாங்க. மதீனால இருந்து மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்தவங்க அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வரணும்னு துஆ செஞ்ச அந்த இடத்துலதான் கூடாரம் அடித்து தங்கினார்கள். கூடாரம் அமைத்து தங்கி அங்கிருந்துதான் ஹஜ்ஜுக்காக மினாவுக்கு கிளம்பி போனாங்க. அங்கு மினாவில ஹஜ்ஜினுடைய அமல்களை முடித்து விட்டு ஷைத்தானை கல்லெறிந்து விட்டு பிறை 13 அன்னைக்கு மீண்டும் திரும்பி மஸ்ஜிதே இஜாபா இருக்கிற இடத்துலதான் இருந்து மக்ரிப் இஷாவை தொழுதுட்டு ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவு செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் இயற்கையிலேயே யதார்த்தமா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டான். கேட்டதற்கு பின்பு எந்த மஸ்ஜிதே இஜாபாங்கிறதுல சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் அதாத்தான் இருக்கும். ஏன்னா இயற்கையிலேயே மத்த மஸ்ஜிதுல போய் தொழுகையில இருக்காத ஒரு அமைதி அங்க போய் தொழுதம்னா உள்ளத்துல ஏற்பட்டுச்சு. மனசுல ஒரு விதமான சாந்தம் ஏற்பட்டுச்சு. ஏதோ ஒன்ன சாதிச்சுட்டோங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அங்க ஒரு சில வக்து தொழுகும் போது. அதனால அந்த பள்ளியாத்தான் இருக்கும் இஜாபான்னு சொல்லி அங்க போய் மக்ரிபை இஷாவை தொழுது கடைசியில அதுதான் மஸ்ஜிதே இஜாபாவா இருந்துச்சு. இப்படியாக ஹஜ்ஜுக்கு எப்படி இவர் போனாரு? நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. அல்லாஹ் அழைத்து சென்றான். இந்த அல்லாஹுவை அறிந்திருந்தால் அல்லாஹுவினுடைய அழைப்பு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். யாருக்குமே இந்த கேள்வி வராது. அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ்வினுடைய அழைப்பு. சில நேரங்கள்ல சில வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான். அதை அப்படியே கபூல் செஞ்சிடணும். மாப்பிள்ளைக்கு பெண் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சில வழிகளை காட்டுவான். நம்ம சுயநலத்துல பொண்ணு நல்ல பிள்ளையா இருக்கும், சாலிஹான பிள்ளையா இருக்கும், வசதி இருக்காது. இவங்க பார்த்துட்டு நம்ம ஸ்டேட்டஸுக்கு நம்ம வசதி வாய்ப்புக்கு அது ஒத்து வராதுன்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டை இவங்களுக்கு ஜோடி பொருத்த நல்லா இருக்கும்னு சொல்லி வழிகாட்டி இருப்பான். நாம நம்ம வெளித்தோற்றத்தை பார்த்து புறத்தோற்றத்தை புறக்கண்ணை வைத்து பார்த்து அகக்கண்ணினுடைய ஆழம் அறியாமல் அந்த வரனை நாம தட்டி விட்டுருவோம். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நிறைய தேடிக்கிட்டே போயிருவோம். ஆக இந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய உதவியோட அல்லாஹ் எதை தருகிறானோ அதை கபூல் செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
அந்த கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை சுபிச்சமாக இருக்கும். இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான திருமணங்கள், ஆனா திருமணத்துல என்ன கிடைக்கணுமோ அந்த ருசி இல்ல. கணவன் மனைவியாக இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. திருமணத்தினுடைய ருசி இல்லாமல், சுவை இல்லாமல் குழந்தை பிறந்து விடுகிறது. ஆனால் இணக்கமில்லாமலேயே அவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, என்ன சொல்ல வர்றோம்னா, சில நேரங்கள்ல சில வாய்ப்புகள் அது இதை காரணம் காட்டி தட்டி கழித்து விடக் கூடாது. அல்லாஹ் எந்த போங்குல நம்ம அழைச்சிட்டு போறானோ அவனுடைய போங்குல போய்கிட்டே இருக்கணும். உலகத்தினுடைய நியதி, உலகத்தினுடைய சட்டங்கள், உலகத்தினுடைய சூழ்நிலை இதை பெருசுபடுத்தி நாம ஒன்ன பிற்படுத்திட்டோம்னு சொன்னா தோல்வி நமக்குத்தான், அங்கு வெற்றிகள் கிடைக்காதுங்கிறத அல்லாஹ் அனுபவத்தின் மூலம் உணர வச்சிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எனவே அல்லாஹ் அழைத்து சென்றான் என்பதற்கான அற்புதமான ஒரு ஏற்பாடாக, ஒரு அடையாளமாகத்தான் இதை நாம் காண்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்கள்ல சில சகோதரர்கள், சென்னையை சார்ந்த ஒரு சகோதரர் கூட ரொம்ப நண்பரா பழகிட்டாரு. நாமளும் ஃபேமிலி இல்லாம வந்திருக்கோம், நீங்களும் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம அசரத்தாவும் இருக்கிறதுனால அவர் ரொம்ப நெருக்கமாயிட்டார். அப்பப்ப சாப்பாட்டுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும், கேண்டீன்ல போய் வாங்கி சாப்பிடணும். சில நேரம் கேண்டீன்ல தீந்து போயிடும். சில நேரம் பக்கத்து பில்டிங்ல லிப்ட்ல ஏறி போறதுக்கு சூழ்நிலை வராது, கூட்டம் குமிஞ்சு கிடக்கும், லிப்ட்லயே ஏற முடியாது. இப்ப அவர் என்ன செய்வார், இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான் இருக்குங்க, இன்னைக்கு பசிதான், இன்னைக்கு ரொம்ப சிரமம் தான் அப்படின்னுவாரு. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அழைச்சிட்டு வந்திருக்கான், அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லிடுவோம். அதே மாதிரியே திருப்தியான உணவுகள் பல நேரங்கள்ல கிடைச்சிச்சு. சாப்பாட்டுக்கு அனுமதி இல்லை. இப்ப போயிட்டு வந்ததற்கு பின்பு நிறைய பேருடைய கேள்வி, ஹஜ்ஜி எப்படி இருந்துச்சுங்கிறத தாண்டி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணனீங்க, சாப்பாட்டை பத்தி நாம யோசிக்கவே இல்லை. ஏன்னா அல்லாஹ் கூப்பிட்டு போறான், அதுவே நிறைவேற்றுவான். சாப்பாட்டை யோசிச்சா அமல் கிடைக்காது, அமலை யோசிச்சா சாப்பாடு கிடைக்கும். கிடைக்காதுங்கிறது இல்ல, சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா அனுபவத்துல அல்லாஹ் உணர வச்சுட்டான். இங்க இருந்து போகையிலேயே ஹஜ்ஜில கமிட்டியில பதிவு செய்யும் போது சாப்பாட்டுக்கு இந்த வருஷம் அவங்க தர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. வேணும்னா நீங்க டிக் பண்ணிக்கங்கன்னு சொல்லி இருந்தாங்க. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், சாப்பாட்டுக்கு டிக் பண்ண வேண்டாம், கிடைக்கிறத சாப்பிட்டுக்குருவோம். தேவைப்பட்டா ஹரத்துல இருந்துக்குவோம், வெளியே வந்து என்ன கிடைக்குதோ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம சாப்பாட்டை தேடி ரூமுக்கு வந்தோம்னா இங்க தொழுகை விடுபட்டுரும், ஹரத்துல தொழ முடியாத சூழ்நிலை வந்துடும். நம்ம தனியாத்தான போறோம் அப்படிங்கிற நியத்துலதான் இருந்தேன். சாப்பாட்டை பற்றி பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆனா அல்லாஹ் வயிறு நிறைய நிரப்பமான உணவுகளை கொடுத்தா. ஏதோ ஒரு சில நேரங்கள்ல சாப்பாட்டினுடைய சூழ்நிலை கேண்டீன்ல தீந்து போயிருக்கும், கொஞ்சம் தூரம் போய் ஹோட்டல்ல சாப்பிட மாதிரி இருக்கும். அது பாகிஸ்தானி ஹோட்டலா இருக்கும், நம்ம நாட்டுக்கும் அந்த உணவுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆனாலும் பசி தீந்துடும். வீட்டிலேயே இருக்கையில எல்லா நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோங்கிறது இல்ல, சில நேரம் பசியோட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும். அதனால சாப்பாட்டை பற்றி பெருசா எடுத்துக்க கூடாது. ஆனா ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள். அப்ப என்ன செய்வான் அல்லாஹ், தன்னுடைய விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவானா மாட்டானா? நிச்சயம் கண்ணியப்படுத்தலாம். நிறைய பேருடைய கேள்வி, உணவு எப்படி இருந்துச்சு, உணவுக்கு என்ன செஞ்சீங்க, உணவுக்கு என்ன செஞ்சீங்க, அதுக்கு பதில் சொல்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. என்ன சொல்றோம்னு சொன்னா, சவுதியுடைய கவர்மெண்ட் சொல்லி இருக்கிறாங்க ஹாஜிகளை கண்ணியப்படுத்தணும். அந்த அடிப்படையில இவர்கள் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லி பல நேரங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, உணவுகளை வழங்குறாங்க. குறிப்பா ஹஜ்ஜினுடைய காலத்துல ஹாஜிகளினுடைய பெட்டுக்கே உணவு வந்துடும். அவங்க உட்கார்ந்த இடத்துக்கு சில நேரம் பசிக்குதுன்னு போனா கூட தரமாட்டாங்க, நீங்க போங்க உங்க இடத்துக்கு நாங்க கொண்டு வந்துருவோம். வெளியில போயிட்டு வருவோம், உணவு முன்னாடி தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம், பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. நம்மளே வாங்கிட்டு போயிடலான்னு கேட்டா கூட இல்ல இல்ல நாங்க கொண்டு வந்து உங்க இடத்துக்கு தந்துடுறோம்னு நம்ம காலடியில கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த 6 நாட்களும் சவுதியினுடைய பொறுப்பு, விருந்தினர்களாக கண்ணியப்படுத்தினாங்க. உண்மையிலேயே அற்புதமான ஒரு ஏற்பாடு. 17 லட்சம் பேருக்கு உணவு கொடுக்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த நேரத்திலையும் எப்பையும் உணவு கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது. நம்மளுடைய பொடுபோக்குத்தனத்தின் காரணமாக, நம்மளுடைய அசால்ட்டின் காரணமாக வேணா சில தொய்வுகள் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்குமே உணவு கொடுக்கறதுல மிகப்பெரிய ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்திய கவர்மெண்ட் இதற்கு முன்பெல்லாம் ஹஜ்ஜுனா நடக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறோம். நடக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது, இல்லை என்பது அல்ல. ஏற்கனவே கால்வலி, இப்ப நடந்தா ரொம்ப சிரமமாயிருது, என்ன செய்யறது, தனியா போறமே இப்படிங்கிற கவலைகளுக்கு மத்தியில அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு போறாங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு. அல்லாஹ் பெருசா வந்து ஹஜ்ஜுல நடக்கவே வைக்கல. அந்த அளவுக்கு அல்லாஹ் லேசுபடுத்திட்டான், அந்த அளவுக்கு அல்லாஹ் சிரமப்பில்லாமல் ஆக்கிட்டான். ஒரே இடம், ஒரே நாள்,
ஒரே சூழ்நிலை, பலதரப்பட்ட மக்கள், ஒவ்வொரு மக்களுக்கும் பலவிதமான துயரங்கள், சிரமங்கள், மகிழ்ச்சிகள் இருந்துச்சு. ஒருத்தருக்கு அந்த அமல்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது, சிலருக்கு இது துன்பத்தை ஏற்படுத்தி இருக்குது, சிலருக்கு அல்லாஹுவின் மீது உண்டான நேசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஹஜ் கபூலா இருக்குமா இல்லையாங்கிற கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே இடம் தான், அரஃபா நாள், ஒரே நாள் தான், ஒரே சூழ்நிலை தான், ஆனா பலவிதமான சிந்தனைகள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவினுடைய அழைப்பு, அதை ஏற்கும் போது அல்லாஹ் லேசுபடுத்திடுறான். அன்றைய தினத்தில எந்த அளவுக்குன்னு சொன்னா, உண்மையிலேயே உலகில் இருக்கக்கூடிய நாட்களிலேயே ஆக உன்னதமான நாள் அரஃபாவுடைய நாள். ஷைத்தான் கைசேதப்பட்டு அல்லல்பட்டு மிக ஓடக்கூடிய ஒரு நாள். இவ்வளவு பேர் அல்லாஹ் மன்னிக்கிறானான்னு சொல்லி அவன் தலையில கை வைக்கிற நாள், அவன் கை சேதப்படுகின்ற ஒரு நாள் என்பதாக அரஃபா நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீசுகளிலே ஷைத்தானினுடைய அந்த இதை பற்றி, அவனுடைய கவலையை பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அன்றைய தினத்திலே. அன்பிற்குரியவர்களே, அன்று கூட சவுதியினுடைய அற்புதமான விருந்தா அல்லாஹ் கொடுத்தான். நாங்க தங்கி இருந்த அந்த டென்ட்ல எங்க இருந்தோ பைப் உடைஞ்சு தண்ணி வந்துருச்சு. சரியான வெயிலு, கொஞ்சம் பைப் உடைஞ்சு தண்ணி வந்தாலும் அந்த வெயிலுக்கு அப்படியே இஞ்சி போயிடும். அந்த ஆனா எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஆற்றுல தண்ணி போற மாதிரி முட்டுக்கால் அளவுக்கு என்ன செய்யுது, டென்ட் இருக்கிற அந்த மக்கள் நடந்து போக போட்டிருக்கிற அந்த ரோட்ல தண்ணி போய்கிட்டு இருக்கு. திடீர்னு என்னன்னு கேட்டா, பைப் எங்கேயோ உடைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ரோட்ல வரையில, மெயின் ரோட்ல வரையில கொஞ்சமா தண்ணி வருது, ட்ரெண்டுக்குள்ள அரஃபா திடலுக்குள்ள வரையில அது மிகப்பெரிய பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னே தெரியல. எல்லாரும் ஆச்சரியமா சொன்னாங்க. இதனுடைய விளைவு என்னன்னா, இந்த ஹாஜிகள் எல்லாம் கரண்ட் போயிருச்சு. ஏன்னா கரண்ட் அங்க அடியில தான் கொடுத்துருக்காங்க. தண்ணி போறதுனால கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. கரண்ட் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட அந்த ட்ரெண்டுக்குள்ள இருக்க முடியாது. வெயிலு வேர்த்து ஒழுதுகிட்டே இருக்குது. ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடி வேர்த்து ஒழுது நீர் சத்து இல்லாம மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏசி இயங்கல. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, ஹாஜிகளை கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி வேறு வேறு இடங்களுக்கு அப்படியே பஸ்ல ஏற்றி கொண்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும், எங்களுக்கு கரண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, இது அல்லாஹ்வுடைய முகப்பத்துன்னு நினைச்சு நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம், மாட்டேன்னு சொன்னவங்களை கூட விடல. அவங்க எல்லாரையும் பஸ்ல ஏற்றி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. எங்களை விஐபி ட்ரெண்ட்னு ஒரு எமர்ஜென்சி ட்ரெண்ட்ல கூட்டு போய் விட்டாங்க. கடைசியில அங்க நிறைய சாப்பிடுவதற்கு ஸ்நாக்ஸ் இதுன்னு கொடுக்குறாங்க. அதோட முடிஞ்சிடும் போல. ஏன்னா திடீர்னு ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு நினைச்சிட்டு நாங்க உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு துவா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய சகுன்ல விருந்து வருது. அப்படியே ஆட்டினுடைய தொட அதுல இருக்குது. பிச்சு சாப்பிட முடியல. 15 பேர் சாப்பிட்டு அந்த சகுன் தீரல. அந்த அளவிற்கான உணவை அல்லாஹ் கொடுத்தா. உணவை பத்தி யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா உங்க நீங்க எல்லாம் கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறதுக்காகவே இது அல்லாஹ்வுடைய அழைப்பு. அல்லாஹ்வுடைய விருந்தினர்களுக்கு அல்லாஹ் விருந்து அற்புதமா கொடுத்தான்னு சொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணனாலும் தெரியல. ஆனா யாருக்குமே எந்த சிரமமுமே இல்லாம வயசுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிரமங்கள் இருந்திருக்கிறது. அது அவரவருடைய சூழ்நிலைகளை பொறுத்து. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் சிறப்பாக்கி கொடுத்தான். அப்படி ஒரு அற்புதமான ஹஜ்ஜாக இது அல்லாஹுவின் அழைப்பாக உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி தான் மக்கால தங்கி இருக்கும் போது நிறைய தவாப்புகளை அல்லாஹ் செய்ய வச்சான், நிறைய உம்ராக்களை அல்லாஹ் செய்ய வச்சான். கணக்கு வழக்கு இல்லாம செய்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்பப்ப காய்ச்சல் ஆயிரும், உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஆனா இன்னைக்கு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடுவோமே, அடுத்து இன்னும் 30ஆம் தேதி இங்க இருந்து கூட்டு போயிருவாங்களே, அதுக்குள்ள அமல் செஞ்சிருவோம்னு சொல்லி அல்லாஹ் நம்மள என்ன செஞ்சான், இழுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்கிறத உணர முடிஞ்சு. அந்த அளவுக்கு ஆக்டிவா இங்க கூட இருக்க முடியாது. ஏன்னா அங்க அமலுக்காக போயிட்டோம், அதுதான வேலை அப்படின்னு நாம சொல்லலாம். ஷைத்தான் சும்மா இருப்பானா? ஷைத்தான் விடுவானா? ஆனா அதையும் தாண்டி அல்லாஹ் பாதுகாத்தான். மதீனாவுக்கு போன சூழ்நிலையில தான் 40 வக்து தொழுதா நபியினுடைய ஷஃபாஅத் இருக்குது அப்படிங்கிற அந்த ஹதீஸ் இருக்குது. 40 வக்து எப்படியாவது தொழுதரணும் அப்படிங்கிறது. சில நேரங்கள்ல சில சோதனைகள் இருக்கும். லுஹர் தொழுதிருப்போம், லுஹர் தொழுத உடனே சாப்பிடுறதுக்கு நம்ம அங்கங்க போய் சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், மதீனாவுல தமிழகத்தினுடைய உணவையே அல்லாஹ் கொடுத்தான். மக்கால இருக்கையில என்ன சொன்னாங்கன்னா, மதீனால உணவு கிடைக்காது, சரியா, கொஞ்சம் சிரமப்படணும், ஹாஜிகள் பொறுமையா இருந்துக்கணும். முன்னாடியே அந்த வழிகாட்டிகள் என்ன செஞ்சாங்க, நமக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல ஹாஜிகள் கொதிச்சு போயிடுறாங்க. உணவு இல்ல சிரமப்படுறவங்க, பசியை தாங்க முடியாதவங்க ஹஜ் கமிட்டியில இருந்து உணவை ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, அங்க கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், 8 நாள் தான் இருப்போம், துவைக்க முடியாது, நீங்க பொறுமையா இருந்துக்குங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க.
ஆனா சூழ்நிலை அப்படியே மாற்றமா இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த ரூம் கூட ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி காட்டுச்சு. எல்லாம் ஆன்லைன்ல போட்டு போட்டு பாக்குறாங்க, என்ன இவ்வளவு தூரமா இருக்குது, எப்படி எப்படி அப்புறம் வக்துக்கு போய் தொழுகிறது அப்படின்னு கவலை. எல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு ஹஜ் இன்ஸ்பெக்டர். அப்புறம் அங்க போனா ரொம்ப பக்கம், இங்க இருந்து நம்ம தர்காப்பள்ளி போற தூரம் கூட அதிகம். அதை விட பக்கமாக அல்லாஹ் அங்க ரூம் அமைச்சு கொடுத்திருந்தா பக்கத்து பக்கத்து பில்டிங்கள்ல தமிழகத்தினுடைய உணவே கிடைச்சிச்சு. ரொம்ப சூப்பரா ரசம் முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தா. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். அதே மாதிரி அங்க போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சலாம் சொல்றது, மற்றபடி அந்த ரவுலத்துல் ஜன்னால தொழுகைக்கான அந்த ஏற்பாடு 2 தடவை அல்லாஹ் ஒரு போன உடனே பஸ்ஸை விட்டு மதீனால இறங்குறதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் நாங்க மொபைல்ல போட்டுட்டு என்ன செஞ்சோம் இருக்கிறோம். அதற்கு முன்பே இறங்கின அந்த மறுநாளே என்ன செஞ்சாங்க, ஹஜ் கமிட்டியிலையும் ஜும்மாவிற்கு பின்பு உங்களை அழைச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டாங்க. ஜும்மாவிற்கு முன்பே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஜும்மாவுக்கு முன்னாடி போயிட்டு உள்ள கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தோம். ஆனா மனசுல அது கொஞ்சம் திருப்தி இல்லை. சரி, ஹஜ் கமிட்டியில கூட்டு போறாங்கல்ல, அதாவது சுவனத்தின் பூங்காக்கள்ல ஒண்ணுன்னு சொன்னா அந்த பகுதியில தொழுகிறதுக்கு இப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். முன்னாடி எல்லாம் எப்ப வேணாலும் போலான்னு இருந்துச்சு. நாளுக்கு நாள் இது மாதிரியான தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. காபால இருக்கக்கூடிய ஹத்தீம் பகுதியில நாங்க போய் தொழவே முடியல. ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டாங்க. உள்ள இப்ப அனுமதி இல்லைன்ட்டாங்க. ஹஜ்ஜுக்கு பின்னாடி கேட்டா இன்னும் அனுமதி இல்லைன்ட்டாங்க. இப்பதான் இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹத்தீம் பகுதியில தொழுவதற்கான அப்பாயின்மெண்ட்டுக்கான அந்த டைம் என்ன செஞ்சாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காபாவை தொடரணும் அப்படின்னு நினைக்கல, கால் நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு போனோம்னு சொன்னா திரையை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. ஏன்னா யாரு முடியாம இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு போவாங்க. இல்ல கால் நடக்க முடியாதவங்க கீழே வரைக்கும் வர்றதுக்கு சோம்பல் போடுவாங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா மேலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். கீழே வரைக்கும் வரணும்னா சில நேரங்கள்ல சுத்த விட்டுருவாங்க. நேரா விட்டா மொத்தமா போய் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. மொத்தமா அடைச்சி ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுருங்கிறதுனால அங்கிருந்து பார்த்தா காபா தெரியும், சும்மா பக்கத்துல போற மாதிரி இருக்கு. இங்க இருந்து அங்க போனா காபாவுக்கு போயிடலான் இருக்கும். ஆனா அப்படி போக முடியாது, ஏன்னா சுத்த விட்டுருவாங்க. ஏன்னா கூட்டத்தை சரி செய்வதற்காக அப்ப கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது வந்துடும். அப்படி காபால நடக்கிறது தான் அதிகமா இருந்ததே ஒழிய ஹஜ்ல அல்லாஹ் இந்த ஹஜ் கமிட்டியினுடைய ஏற்பாடும் சிறப்பாக இருந்தது. அப்படியே கோழி தன் குஞ்சுகளை அடை காப்பது போல மக்கால இறக்கி விட்டாங்க, அங்க ஃப்ரீயா விட்டாங்க. அப்புறம் பிறகு பேருந்து வச்சு மினாவுக்கு அழைச்சிட்டு போய் அங்க இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி மினால தங்கி இருக்கிறோம், உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பின்பு அரஃபாவுக்கு பேருந்துல கொண்டு போய் அழைச்சிட்டு போய் அங்க விட்டாங்க. அதே மாதிரி முஸ்தலிஃபாவுக்கான ஏற்பாடு, ரயிலில் போவதற்கான ஏற்பாடு, எப்ப வேணாலும் நீங்க அங்க ரயிலுக்குள்ள போய்க்கலான்னு நமக்கான அந்த டோக்கனை கொடுத்துட்டாங்க. அந்த டோக்கனை கையில கட்டிட்டோம்னு சொன்னா, டிக்கெட்டை கட்டிட்டா நம்ம வாட்டுக்கு உள்ள போய் ஏறிக்கலாம். எங்க எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி முஸ்தலிஃபால இருந்து மீண்டும் சைத்தானுக்கு கல்லெறிய வர்றதுக்கும் ட்ரெயின்ல வருவதற்கான ஏற்பாடுகள் இருந்துச்சு. சில நாங்க தான் பார்த்த பெரிய கூட்டம் கியூல நிக்குது. அது இங்க இருந்து அங்க வரைக்கும் நிக்கிறாங்க. பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குது. என்னைக்கு போய் இறங்குறதுன்னு சொல்லி நாங்க வேற வாகனத்தை வச்சு என்ன செஞ்சோம், முஸ்தலிஃபாவுக்கு ஷைத்தானுக்கு கல்லெறிய மினாவுக்கு கல்லெறிஞ்சிட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் நாங்க மினா ட்ரெண்டுடைய ரூமுக்கு வந்துட்டோம். எல்லாமே மிகப்பெரிய அதிசயமா ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் நாள் ஃபுல்லா என்ன செஞ்சோம், அரஃபால போய் நைட்டு தூங்கல. பிறகு தண்ணி வந்துருச்சு, இன்னொரு இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. பிறகு முஸ்தலிஃபாவுக்கு அங்க போறதுக்கு பஸ் வரும்னு சொல்லி ரொம்ப நேரத்துக்கு காத்து கிடந்தோம். ரொம்ப காத்து இருக்கணும், அதே மாதிரி பொறுமையா இருக்கணும், கீழே நிக்கணும். அதற்கு கொஞ்சம் நம்மளை தயார்படுத்திக்கணும். அதான் அங்க உள்ள விஷயமே ஒழிய வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில அன்று இரவும் தூங்கல. இதோட என்ன செய்யணும், திருப்பி முஸ்தலிஃபால போய் தங்கணும். தங்கிட்டு திருப்பி கல்லெறிய போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருந்து அவ்வளவு சிரமத்துல நம்ம லக்கேஜையும் தூக்கிட்டு என்ன செய்யணும், போய் எரிஞ்சிட்டு வரணும். இத்தனைக்கும் 2 பக்கத்துலதான் இருந்துச்சு, எங்களுக்கு தெரியல. போய் கரை எரிஞ்சிட்டு வந்ததற்கு பின்பு பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்ம கல்லெறிய போறதுக்கு. சிலருக்கெல்லாம் 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து என்ன செய்யணும், மினாங்கிற அந்த இடத்துல இருந்து அங்கங்க பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி எல்லா வகையிலையுமே அல்லாஹ் லேசுபடுத்தி கொடுத்தாங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். மினா ஒரு 3 கிலோமீட்டர் தான். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் போய் எரிஞ்சிட்டு இப்படி சுத்தி மஸ்ஜிதே நமீரா இருக்கும், அங்க அப்படி சுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்படி வந்தா முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளேயே கல்லெறிஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வச்சிருந்தா. போன வருஷம் ஒரு அம்மா போயிருந்தாங்க, நம்ம கூட உம்ராவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, கல்லெறிஞ்சிட்டு வர்றதுக்குள்ள நாங்க மதியம் கிளம்பணும்னா முற்பகல் லோருக்கு அந்த நெருக்கத்துலதான் கல்லெறியறதுக்கான நேரம் ஆரம்பமாகும். இஷா தொழுகை ஆயிரம் நாங்க சேர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. அஜர்த்துக்கு எப்படியாச்சு எங்க வீட்டுல போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் லேசாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
எல்லாமே அல்லாஹ் அழைச்சிட்டு போனாங்கிறதுனால எந்த பொருளாதாரமுமே இல்ல, பொம்பளை புள்ள இருக்குது, யாராவது எதுவும் சொல்லிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே அல்லாஹ் என்ன செஞ்சான், வேற வேற சூழ்நிலை, அல்லாஹ் வீட வேற கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். பாக்குறவங்க யாரு என்ன நினைச்சா என்ன, அல்லாஹ் அழைச்சிட்டு போறான், அவன் அழைப்ப நாம என்ன செய்யணும், கபூல் செய்யணும். சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறது, நிறைய அன்பர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறது, பொதுபோக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ஜுங்கிறது யாரு ஹஜ்ஜு செய்யலையோ, ஹஜ்ஜை யாரு புறம் தள்ளுறாங்களோ அவர்கள் ஈமானை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹுடைய பேர் அருளை விட்டும் தூரம் போகிறார்கள். சின்ன வயசு பசங்க பல நாடுகள்ல பல சகோதரர்கள் சொன்னாங்க, நிக்காஹுக்கு முன்னாடி நாங்க பல ஹஜ்ஜு செஞ்சிருவோம், எத்தனை ஹஜ்ஜு செஞ்சிருக்கேன்னு கேட்டுதான் பொண்ணை கொடுப்பாங்கன்னு சொன்னார் ஒருத்தர். எத்தனை ஹஜ்ஜு செஞ்சிருக்கேன்னு கேட்டுதான் பொண்ணை கொடுப்பாரு. இன்னைக்கு அப்படி செய்ய முடியுதா? யோசிச்சு பாருங்க. வயதானதற்கு பின்பு தந்தையவே அனுப்பாத சில மகன்களும் இருக்கத்தான் செய்யும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜு இருக்கிறதே ஆசைப்படணும். அது ஒரு ஆனந்த அனுபவம், அது ஒரு அற்புதமான வாய்ப்பு, அல்லாஹுவினுடைய பேரருளுக்குள் நுழைந்து கொள்கின்ற ஒரு அனுபவம். மனசுல நிம்மதி வேணும். எங்கெங்கேயோ போறோமா இல்லையா, மதீனாவினுடைய பூமியில காலு வச்சா நிம்மதி கிடைக்கும். அது சொல்வதற்கு இல்ல, எவ்வளவோ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். இங்க இருந்து அங்க போயிருந்தோம், நிறைய கஷ்டம். நான் தான் சொல்லிட்டேன்ல, நிறைய பொறாம, யாரு என்ன சொல்லுவாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்குது. மக்காவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டமேன்னு அது ஒரு பக்கம் துயரமா அழுகையா ஓடிக்கிட்டு இருக்குது. மனசு நிம்மதி இல்லாத சூழ்நிலை. மதீனால காலு வச்ச உடனே இனம் புரியாத மகிழ்ச்சி, இனம் புரியாத மகிழ்ச்சி. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர், சில நபர்களுக்கு உம்ரா கடமையாயிரும். ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, எல்லா தேவையும் போயிடுச்சு, ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவரு உம்ரா செய்யணும். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்தா உம்ரா செஞ்சிடலாம். காபாவை பார்க்க வேண்டும் என்பது அவருக்கு கடமை. அதை தாண்டி ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு ஹஜ்ஜு கடமையாயிரும். எனவே கடமையை உணர்ந்து அதை நாம் கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவான். எனக்கு இந்த தேவை இருக்குது, உலகத்தினுடைய தேவைகளை முன்னிறுத்தி நாம அல்லாஹினுடைய கடமையை பிற்படுத்தும் போது, நாம் எந்த உலகத்தின் தேவையை முற்படுத்துகிறோமோ அதிலே அல்லாஹ் சிரமத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். புரியுதா நான் சொல்றது? உலகத்தின் தேவையை முற்படுத்தி, உதாரணத்துக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கணும், கல்யாணம்ங்கிறது நாம ஏற்படுத்திக்கிட்ட சிரமம் தான். எல்லாரும் நாளைக்கு அல்லாட்ட அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். யாரெல்லாம் அதை சிரமமா ஆக்கினாங்களோ அவங்க அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இப்ப பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி ஹஜ்ஜினுடைய கடமையை தள்ளி போடும் போது பிள்ளையினுடைய கல்யாணத்துக்கு சிரமம் ஏற்படும். ஹஜ் ஒருத்தருக்கு கடமையாயிருச்சு, சொந்த வீடு இருக்குது, மேலும் மேலும் இன்னொரு வீடு வாங்கணும், இல்ல இன்னொரு வாகனம் வாங்கணும்னு போறாருன்னு சொன்னா நிச்சயம் இந்த ஹஜ் கடமையை பிற்படுத்தியதின் காரணமாக அவருடைய அந்த முன் ஏற்பாடுகள்ல சிரமம் ஏற்படும், அதுல மகிழ்ச்சி ஏற்படாது. இதுவெல்லாம் அனுபவ ரீதியாக பல நபர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்கள். அதுதான் உண்மையும் கூட. அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கும் போது நம்ம வாழ்க்கையில சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் உணர்வோம். இன்னைக்கு தொழுகையை நாம பாழாக்குறோம், அதை பற்றி உணராமல் இருந்துகிட்டு இருக்கிறோம். வந்த உடனே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, சாரை சாரையாக. அங்க இருக்கிறவங்களுக்கு அதுதான வேலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி அங்கு எல்லா மக்களையும் இழுத்துட்டு போகுது. அதுதான் அல்லாஹ் என்கின்ற அந்த வல்லமை. 3 நபர்கள் 4 நபர்கள், சில நேரம் ஆஜியார் சொன்னாரு, நானும் அப்துல்லாவும் இமாமும் 3 பேரும் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு பேர் இந்த மஹல்லாவுக்கு சொந்தக்காரர்கள். நீங்க விரும்பினீங்களோ இல்ல நான் விரும்பனோ விரும்பலையோ, அல்லாஹ் இங்கு மஸ்ஜிதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய இல்லம், இது அல்லாஹ்வுடைய இல்லம். இப்ப அவனுடைய இல்லத்தை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு இதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்குங்கிறத நான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். இது அல்லாஹ்வினுடைய இல்லம். முழு உலகத்தினுடைய அல்லாஹ்வினுடைய சாந்தி சக்கீனத்து இங்கு இறங்குகிறது. இங்கிருந்துதான் இந்த மஹல்லாவில் இருக்கின்ற அனைவருக்குமே பங்கிடப்படுகிறது. காலையில கடையை போய் திறக்கிறோம், ரிசுக்கு கிடைக்கும்னு. ஆனா மஸ்ஜிதுக்கு வராம போய் திறந்தோம்னா ரிசுக்கு கிடைக்காது. பக்கத்திலேயே வீடு, சொந்த வீடு, ரிசுக்கு வேணும், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வேணும், எங்க கிடைக்கும்? சரியான சாவியை போட்டு திறக்கணும்.
விரைவிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ அதற்கும் நிறைய பொருளாதார செலவாயிருச்சு. இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க ஜூலை 1 இருந்து பாஸ்போர்ட் எடுக்கிற தொகையும் அதிகமாகி போச்சு. ஆக எல்லாமே அதிகமாகிட்டு இருக்குது. அங்கு போய் அமல் செய்யறதுக்கு சிரமங்கள் ஏற்படுது. நிறைய இடங்கள்ல அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது. நிறைய இடங்கள்ல அனுமதி இல்லை. இஹ்ராமோட இருந்தா தான் கஅபாக்குள்ளேயே கீழே போக முடியும் அப்படிங்கிற பல தடைகள் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா நிறைய மக்கள் வருவதற்கான வாய்ப்பு அவங்க ஏற்படுத்துறாங்க. அந்த வாய்ப்புல நாமளும் ஒருவரா இருக்கணும். நம் மஹல்லாவாசிகள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும் என்ற துஆக்களோடு எல்லா மக்களினுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. எல்லா மக்களினுடைய தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து நிறைவேற்றி தருவானாக. இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கபூல் செய்து கியாமத் வரை ஜாரியாக்கி வைப்பானாக. இங்கு வரக்கூடிய இந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்து கொள்கின்ற அனைவருக்குமே அல்லாஹ் நிம்மதியை தருவானாக என்ற துஆக்களோடு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.